ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அற்புதமான சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன், காலபுருஷ தத்துவத்தின்படி 2-7 அதிபதி. ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம். இந்த உலகத்தில் ஜீவராசிகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாலே சிற்றின்பம் அதிகம். அதனால தான் இந்த ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளுக்கு நழுவிட ஒரு சிரிப்பாக இருக்கிறது இந்த சுக்கிர பகவானோட அருளால் தான். இந்த சுக்கிர பகவான் இப்போ கும்பராசியில் இருக்கார், மீன ராசிக்கு வரப்போகிறார். எப்போ 2-3-2026 முதல் 25-3-2026 வரைக்கும் மீன ராசியில உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ண போறார். சரி, அந்த இடத்த ஏன் உச்சம்னு அங்க வச்சது அப்படின்னு பார்த்தா, காலபுருஷ தத்துவத்தினுடைய 6ஆம் இடத்துல அவருக்கு நீச்சம். அதே சமயம் 12ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடம் விரயம். விரயம் அப்படின்னு எடுத்தாலே நமக்கு நிறைய விரயங்கள் சந்தோஷமான விரயங்கள் தான். கரெக்டா? வயசானதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வரத்துக்கு. மற்றபடி மருத்துவ செலவுகள் வர்றது வேற. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து சுகம், வண்டி வாகனம், நகைகள், ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிறதுக்கு நம்மளோட விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் அயன சயன போகஸ்தானம். அங்கே தான் அவர் உச்சமடைகிறார். ஏன்னா நம்மளோட விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு அவர் வராங்க, உச்சமடைகிறார். அற்புதமான ஒரு பெயர்ச்சி. 4-3-2026 முதல் 14-3-2026 வரைக்கும் சனி பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15-3-2026 முதல் 25-3-2026 வரைக்கும் புத பகவானின் ரேவதி நட்சத்திர காலில் டிராவல் பண்றார். இந்த வகையில் உச்சமடைந்து சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூழல்ல எல்லாருக்கும் என்னென்ன ஒரு நன்மைகளை செய்ய போறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள். ரொம்ப பேர் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை, பண்ணிக்கங்க. அதேமாரி இந்த பதிவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நிறைய லைக்கிங் வரணும். அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க வாட்ஸ்அப்புக்கு உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு பலன் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஹிமகுந்த மினாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான ரிஷபராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. அதுவும் உங்களுக்கு சுக்கிர பகவான் 2 ஆதிபத்தியம், ஒன்று ராசிநாதன், இன்னொன்று பகைருண ரோகாதிபதி. கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன தெரியுமா? ரிஷபராசி அன்பர்களுக்கு உடம்பை கவனிச்சுக்கோங்க, கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா கடன்களால் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு கடன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவன் பெரிய அதிர்ஷ்டசாலி தான் நான் சொல்லுவேன். எனக்கு சுவாமி கடனே இல்லை, நிம்மதியாக இருக்கேன், எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, ஏதோ வருமானம் வருது, ஏதோ செலவு பண்ணிட்டு இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். சூப்பரான வேர்டு. அது கேட்கும் போதே காதுக்கு இனிமையாக இருக்கும். ஆனால் அது ஒரு 2% 3% ஆளுங்க வேணால் இருக்கலாம். நிறைய பேருக்கு கடன் சுமை இருக்கும். அதே மாதிரி இந்த ராசிநாதனம் பகைருண ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல இருந்தார். உத்தியோகத்தில் பரவாயில்ல, தொழில் வியாபாரத்தில் பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன், கொஞ்சம் பரபரப்பாக இருந்தீங்க. சரி, அதுக்குண்டான ஒரு உயர்வுகள்லாம் வந்துதான், பரவாயில்லைங்கிற மாதிரி தான், ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. அதே சமயம் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துக்கு உச்சமடைகிறார். இந்த 11ஆம் இடத்துல உச்சமடைகிற சுக்கிர பகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகளை தான் கொடுப்பார். ஒன்று, உங்களுக்கு ராசிநாதன் உச்சமடைகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் லாபஸ்தானத்தில் ரொம்ப அற்புதம். விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய வாய்ப்பு, பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகரிக்கும். ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வரணும், ஹோட்டலுக்கு போயிட்டு வரணும், ட்ராமாவுக்கு போயிட்டு வரணும், அப்படிலாம் திட்டம் போடுவீர்கள். சரி, வயசானவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு மன திருப்தி ஆன்மீக சுற்றுலா, கோவில் திருவிழாக்கள், இதெல்லாம் தான் அவங்களுக்கு. ஏன் அவங்களாம் சினிமாவுக்கு போகக்கூடாதா, ட்ராமாவுக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். தாராளமாக சந்தோஷத்தை எல்லாருமே சந்தோஷமாக அனுபவிக்கணுங்க. அதுக்காக தான் இந்த
பூமிக்கு வந்திருக்கோம். நிறைய பேர் என்னன்னா கடனை நிறைய பேர் வாங்கிட்டு மாட்டின்னு முழிக்கிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பிரச்சனையில் நம்ம தான் சிக்கிக்கிறோம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ லாபஸ்தானத்துக்கு வந்து உச்சமடைந்து சனீஸ்வர பகவானோட சேர்றார். சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதே சமயம் சுக்கிரனும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுப்பார். அதே சமயம் பகைருண ரோகாதிபதி உச்சமடையக்கூடாது. ஏன் அப்படின்னா 6ஆம் இடம் உச்சமடைந்தது அப்படின்னா உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த நண்பர்களே வந்து உங்களுக்கு எதிரிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே எதிரிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏதாவது சாதாரணமாக பேசுகிறது அவங்களுக்கு ஒரு மாதிரி போகும், இரிட்டேஷன் ஆகும். அதனாலே உங்களுக்கு சில பகைமை உருவாகலாம். அதனால் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக ருணம், கடன் சுமை அதிகமாகும். நிறைய பேருக்கு கடன் கட்ட முடியாமல் வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி அப்படியே. ஏன்னா இப்போல்லாம் அதான் இப்போ ஃபேஷன். நீங்கள் என்ன தான் கேஸ் கொடுத்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் இன்னும் பிரயோஜனம் கிடையாது. அட்லீஸ்ட் அவன் கடன் வாங்கினவன்ட்ட போய் சரண்டர் ஆனால் கூட அவன் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுவான். ஏன்னா இந்த காலகட்டம் அப்படி இருக்குது. என்னென்னா நீங்கள் எவ்வளோ கடன் வாங்குறீங்கிறது தான் பொறுத்து. இப்போ சாதாரணமாக 100 200 வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ லட்சக்கணக்கில் போகும்போது தான் பிரச்சனையே உருவாகுது. அப்போ கடன் சுமை அதிகமாகும். அந்த கடன் சுமை அதிகமாகிறதுனால உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படக்கூடும். நல்லா கவனிங்க, பாதிக்கப்படக்கூடும். அதனால தான் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டாக தான் இருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன்று பார்டரில் இருக்கும், இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு டைப் 1 டைப் 2 அந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி. அந்த வகையில் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் உத்தியோகத்தில் உங்களது உயர்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் என்றாலும் கவனமாக இருக்க வேண்டும். அதேமாரி வருமானம் பல வழிகளிலும் வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில். அப்போ கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அடுத்தபடியாக தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் தந்தையாருக்காக நீங்கள் சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரலாம். அதுமாரி தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றத்துக்காக, ஒரு முன்னேற்றத்திற்காக ஒரு சில அபிவிருத்தி திட்டங்களை ஏற்படுத்தி அதற்குண்டான ஒரு முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்வீர்கள். ஏன்னா தொழிலை வந்து விருத்தி அடைய வச்சாதான் நல்லது. அப்படியே போயிருந்தா அப்புறம் என்ன இருக்கு. அதுமாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தனவரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். தனக்காரகன் சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகிறார். அதே சமயம் அசுர குரு சுக்கராச்சாரியாரும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறார். ஆக உங்களுக்கு தனவரவு தாராளமாக கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அந்த உழைப்பு வீண் போகாது. அந்த உழைப்பு உங்களுக்கு ஒரு உயர்வினை ஏற்படுத்தி தரும், தனவரவினை ஏற்படுத்தி தரும். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, கடனை கரெக்டாக கட்டுங்க. வட்டி இருக்கா, வட்டியை கட்டிடுங்க. கழுத்தை நெரிக்கிற டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த உங்களுக்கு குழந்தைகளுக்காக சில செலவுகளை செய்கிற மாதிரி வரும். ஒன்று உங்கள் பொண்ணோ பையனோ கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கல்யாண செலவு வந்து சேரும். சரி, பெண் ருதுவாகலை அப்படின்னா ருதுவாயிடுவா, அதற்குண்டான ஒரு செலவு பண்ணுற மாதிரி வரும். அது சந்தோஷமான செலவு தானே. அதுவே குழந்தைகளோட கல்வி செலவு, திடீர்னு ஏதாவது எக்ஸ்கர்ஷன் அது இதுன்னு சொல்லுவா ஸ்கூலில், அதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும். இப்போல்லாம் போக முடியாதுன்னா சொல்ல முடியாது. நம்ம எப்படியா கடனை உடனே வாங்கி தான் அந்த குழந்தைகளை எக்ஸ்கர்ஷனுக்கு அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். என்ன படிக்க வைக்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி பண்ணணும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். ஆனாலும் நான் முதல்ல சொன்னது தான் இப்போவும் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், எல்லாமே இருந்தால் கூட கடன்கள் விஷயத்தில், உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுமாரி நிறைய பேருக்கு வந்து பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக வண்டி வாங்கலாம், கொஞ்சம் பெட்டர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் அது தப்பே கிடையாது. ஏன்னா அப்போல்லாம் சாதாரண வண்டியில் போவாங்க, டிவிஎஸ் 50 அது இதுன்னு. இப்போ எல்லாருமே பைக்கு அது இதுன்னு. கண்டிப்பாக அது தப்பே கிடையாது. ஆக ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வாகனத்தை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு பண்ணணும்.
பெருமாள் கோயிலுக்கு போங்க, பெருமாளை பார்த்துட்டு வாங்கோ, அப்படியே நேர தாயார் சன்னதிக்கு போங்க, ஒரு நெய் தீபம் போடுங்க, அங்கேயே உட்காந்துட்டு ஓம் நமோ நாராயணா ஒரு 108 தடவை சொல்லிட்டு நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்தே மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க. இந்த 2 பரிகாரம் நீங்கள் பண்ணாலே போதும். உங்கள் ராசிநாதனும் பகைருண ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சமடைந்து சனீஸ்வர பகவானுடன் இணைந்தாலும் அதி அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.